சென்னையின் பொது போக்குவரத்து என்றாலே நம் அனைவருக்கும் நினைவில் வருவது மாநகர போக்குவரத்து தான். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் 50 ஆண்டுகால சேவையை நினைவு கூறும் வகையில் பேருந்துகளின் பரிணாம வளர்ச்சியை காட்சிப்படுத்தும் விதமாக ஒரு சிறப்பு நடமாடும் பேருந்து கண்காட்சி இந்த டிசம்பர் மாதம் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் ஆரம்பகால பல்லவன் பேருந்து மாதிரிகள் முதல் இன்றைய நவீன மின்சார பேருந்துகள் வரை மினியேச்சர் வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் இந்த மாநகர் பேருந்துகளில் ஏறி பயணம் செய்யாதவர்களே இருக்க மாட்டார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வரலாற்றை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது இந்த கண்காட்சி. ஒரு பஸ்ஸை பற்றி ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்க்காத நியூ மாடல்ஸ், லைக் பழைய மாடல்ஸ் தான், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்த மாடல் பஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் காலேஜ்க்கு அப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய பஸ்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ ரிவால்யூவேஷன் நடந்திருக்கு. லைக் 1974 ஸ்டில் இப்போ வரைக்கும் பஸ்ஸில் எவ்வளோ ரிவால்யூவேஷன் நடந்திருக்குன்ட்டு இது மூலிமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக்கும் தெரியும். பப்ளிக் வந்து இதெல்லாம் பார்க்கணும், எஸ்பெஷலி கிட்ஸ் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 50 ஆண்டு கால பரிமாண வளர்ச்சி எப்படி இருக்கு? ஏன்னா அந்த காலத்துல பஸ் இருந்தது, இப்போ இருக்க பஸ் டெக்னாலஜி. ஓகே, பழைய பஸ் பற்றி எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து பீச்சில் இருந்து நான் ஒரு பஸ்ஸில் ஏறணும், நானே என் ஃப்ரெண்டும். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு டே வெளில போனோம். இப்போ வந்து அந்த நியூவாக ஒரு பஸ் கொண்டு வந்திருக்காங்களா, அது வந்து ஓல்டு பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மெட்ரோ கார்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் விமன்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ பஸ். நான் வந்துட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது கொண்டு வந்தாங்க. நான் 3 வருஷமும் நான் நிறைய இன்டர்வியூவும் போயிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் வெளியிலே அமுச்சு விடாதவங்களாம் இப்போ போங்க. பேரண்ட்ஸ் நிறையா இப்போது பஸ்லலாம் கேமராஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் ஸ்டாப்னு ஒரு பட்டன் கொண்டு வந்திருக்காங்க, அது இன்னும் நல்லா இருக்குது. நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆன்ட்டி அவங்களுக்கு ஒன்று நடந்துச்சு. ஸோ அவங்க அந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்க, அது இன்னும் நல்லா இருந்தது. இது மாதிரி எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும், தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும். லைக் சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைடு அங்கேயும் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். தொடக்க காலங்களில் பல்லவன் கழகத்தில் சுமார் 3495ற்கு மேற்பட்ட பேருந்துகளை கொண்ட சென்னை பெருநகர பகுதியை இணைக்கும் ஒரு பாலமாகத்தான் சென்னையின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நம்பகமான துணையாக இருந்தது. சென்னையின் பொது பேருந்து வளர்ந்து வரும் நகரத்தை இணைக்க 1029 பேருந்துகளுடன் பல்லவன் போக்குவரத்து கழகத்துடன் ஜனவரி 1, 1972 ஆண்டு அன்று தொடங்கியது. சார், நான் பல்லவன் பஸ்லேருந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னி வரைக்கும் நான் பாரிஸு 600-300 பாஸ்லேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் போயிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மேலும் சிறப்பாக இந்த பஸ் இன்னும் முன்னேற்றம் வர்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பாக இருக்குது. இந்த ஆட்சி நல்லா இருக்குது. ஐயாவோட ஆட்சியில் பஸ்ஸு புதுப்பிக்க இன்னும் பஸ்ஸும் எலக்ட்ரானிக் ஈவியாக ஆகுது. ஈவியில் இருக்கும்போது இன்னும் நல்லா செயல்பாடு கொண்டு வந்துட்டுருக்கு. இது இன்னும் பொதுமக்களுக்கு நல்லா இதுவாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மகளிருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பேருந்தாக இருக்குது. இன்னும் சிசிடிவி இருக்கிறது. அது இல்லாமல் மகளிருக்கு இலவச பேருந்து ஆகிடுது. மற்ற டைமில் மகளிர் எங்கன்னா முடியாமல் நின்னால் கூட டக்குன்னு பஸ்ஸு டிரைவரும் கண்டக்டரும் வந்து வண்டி நிப்பாட்டி ஏற்றிட்டு போகிறாங்க. இது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சேவையான நிகழ்ச்சி தான். மிக்க 50 ஆண்டு கால வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 1977 பஸ் வேறு, இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் நம்ம வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற பஸ்ஸுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு, இப்போ இருக்கிற டெக்னாலஜி பஸ்ஸுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஆனால் அந்த காலத்து பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஓப்பன்லாம் இருந்தது. நான் போகிறப்பெல்லாம் நான் டபுள் டக்கர் பஸ் ஏறி இருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ட்ரெயின் பஸ்ஸில் கூட போயிருக்கேன். நான் ட்ரெயின் பஸ்ஸில் போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். போகும்போது ஜிக்ஜாக்காக போகும்போது பெண்ட் ஆகும்போது சரி, அது இன்னும் வேகம். A18 போகும்போது பிராட்வேல ஏறணும்னு நினச்சிங்களேன், தாம்பரம் போய் இறங்குவேன். இதுக்குன்னே எனக்கு வீடு எனக்கு டீனர் தான் இருந்தாலும் அந்த பஸ்ஸில் ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டபுள் டக்கர் பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்து அது உட்காந்து பார்க்குறது, அதுவும் A18 300 பாஸுக்கு போவேன். 300 பாஸ் இருக்கும்போது எனக்கு ஃப்ரீயாக தான் வரும் பாஸ் எனக்கு. ஏன்னா கம்பெனி நான் ஒர்க் பண்ணுவேன். நான் ஒரு ஏசி தொழில்நுட்ப வேலையை செய்வேன். எனக்கு அந்த டைமில் எனக்கு இந்த தாம்பரம் சைடில் தான் நிறைய கால்ஸ் வரும். அந்த டைமில் நான் அந்த பஸ்ஸை தான் பயன்படுத்தி நான் இன்னி வரைக்கும் வேலைக்கு போயிருக்கேன்.
அப்போதிலிருந்தே சாதாரண பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. ஆனால் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வரையறுக்கப்பட்டு தற்போது வரையில் பல்வேறு வகையான பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இயக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக டீலக்ஸ் பேருந்து, குளிர்சாதன பேருந்து, தாழ்தள பேருந்து, மின்சார பேருந்து, வால்வோ பேருந்து என இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு வசதிகளுடன் பல பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் இருக்கக்கூடிய பேருந்துகள் நம்மால் கண்கூடவே பார்க்க முடிகிறது. நாங்கள் 1974-75 போயிட்டுருக்கோம். அப்போ டிக்கெட் வந்து 15 பைசாலேருந்து போயிட்டு 4 நாள் டிக்கெட் வந்து 3 போயிட்டு தான் இருக்கோம். கலைஞர் ஐயா வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த டிக்கெட் தான் கண்டினியூ பண்ணாங்க. அப்புறம் தளபதி ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு. பெண்களுக்கு வந்து இலவசம், அப்புறம் வந்து முதியோர் பாஸ் ஃப்ரீ பஸ் நல்லா வளர்ச்சி, பிடிசி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ புது பஸ்ஸெல்லாம் அது பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வந்து எம்டிசி டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. அதில் இருக்க ஏன்னா ஸோ தே ஆர் கோஆப்ரேட்டிங் அந்த the காலத்துல peoples. வந்து எந்த ஒரு இது செயல் இல்லாமல் ஆமாம் சிசிடிவி இல்லாமல் ஆமாம் எதுவும் இல்லை. எமர்ஜென்சி ஆமாம் எதுவும் இல்லை. இப்போ டிராஃபிக் அந்த அளவுக்கு இப்போ இருக்க டிராஃபிக் மாதிரி அப்போ இல்லை. டிராஃபிக் ரொம்ப கம்மி. பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி பஸ்ஸஸ் இருந்தது அப்போ. பஸ்ஸஸ் தான் இப்போ இங்கே இருக்க கண்காட்சியில் பஸ் எல்லா பஸ்ஸும் நாங்கள் போயிருக்கோம். அப்போ 4 டிக்கெட்லேருந்து போய் 4 30 பைசா ஆச்சு, அப்புறம் 40 பைசா, 50 பைசா ஆச்சு, 60 பைசா ஆச்சு, ₹1 ஆச்சு, 1.10 ஆச்சு. மாடி பஸ்ஸு கூட நான் போயிருக்கோம். மாடி பஸ்ஸும் போயிருக்கோம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா? இப்போ எல்லாம் இப்போ பேட்டரி பஸ்ஸு வந்துருச்சு. சுவிட்சுன்ற போய் பேட்டரி பஸ்ஸு பண்ணுறாங்க. டிரைவர்ஸ்லாம் நல்லா இப்போ வந்து முன்னாடி டிரைவர்ஸ் மாதிரி இல்லை. இப்போ டிரைவர்ஸ்லாம் நல்லா ஸ்கில்டு டிரைவர்ஸ் நல்லா ஓட்டுறாங்க வண்டி. இந்த தலைமுறையினருக்கு அன்றைய காலகட்டத்தில் பேருந்துகள் எவ்வாறு இருந்தது, அதன் சிறப்பம்சம் என்ன, அப்போதைய டிக்கெட் விலைகள் என்னவென்று எடுத்து சொல்லும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடமாடும் கண்காட்சியினை ஏராளமான பெரியவர்கள், குழந்தைகள் பார்த்து ரசித்து வருகின்றனர். இந்த கண்காட்சி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.